வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடில இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் சூப்பரா இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஹஸ்பண்ட மர்மமான முறையில யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அது யாரு என்னன்றதை விசாரிக்கிறதுக்காக சிஐடி டீம் களத்துல இறங்குறாங்க. அவங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பிளேன்லாம் வந்து நிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. கார்ல ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. காருக்குள்ள இருக்கிறது யாருன்னே நமக்கு தெளிவா காட்டல. ஆனா பிளேன்ல ஒரு பொண்ணு வந்து இறங்குறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, காருக்குள்ள இருக்க அந்த மர்ம நபரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அவர் காரோட கண்ணாடியை மட்டும் இறக்குறாரு. இவங்க கிட்ட ஒரு போட்டோ வத்துறாரு. அந்த போட்டோல ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா. இந்த சின்ன பொண்ணை என்ன பண்ணோன்னு சொல்றாருன்னு தெரியல. இந்த லேடி நான் முடிச்சிடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு மயில் கல்லுக்கு பக்கத்துல 3 பேர் நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு உஷா அப்படின்றது, பக்கத்துல இருக்கிறது இவங்க கொழுந்த பேரு தீபன் அப்படின்றது, அதே மாதிரி இன்னொருத்தர் மாமனாரா இருப்பாரு. இவங்க 3 பேருமே உஷாவோட ஹஸ்பண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன இன்னும் வராம இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் உஷா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அண்ணி பயப்படாதீங்க, அண்ணன் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த கொழுந்தன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 3 பேருமே பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இந்த பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அண்ணனோட பேரு அகில் அப்படின்றது. அகில் இங்கதான் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவருமே இவங்களை பார்த்துடுறாரு போல. வந்துட்டு இருந்தவரு ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. இப்ப யார்கிட்ட இருந்தோ அவருக்கு போன் கால் வருது. போன் காலை அட்டன் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன அண்ணன் அங்கேயே நின்னுட்டாரு அப்படின்ற மாதிரி தீபன் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அகில் இருக்காருல, போன்ல பேசுறவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அங்கேயே கொஞ்ச நேரம் நில்லுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க போல. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்காருன்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. அந்த லாரி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த லாரி இருக்குல்ல, இவர் காரை இடிக்கிற மாதிரி வருது. இவரும் இறங்கிடலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த காரை அகில இடிச்சிருது. இதை பாக்குற இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே மாதிரி பாக்குற பொதுமக்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அகிலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அகில் அந்த இடத்துல இறந்தே போயிடுறாரு. உஷா பார்த்தா கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால பார்க்க விடாத மாதிரி இவங்க 2 பேருமே தடுத்துட்டு இருக்காங்க. என்ன விடுங்க, என் ஹஸ்பண்டை நான் பார்க்கணுன்ற மாதிரி இவங்க மீறி வந்து ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த லாரி டிரைவர் மேலதான் கோவம் வருது. அந்த லாரி டிரைவரை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே பண்ணல, இது ஆக்சிடென்டால தான் நடந்துருச்சு. திடீர்னு என்னோட வண்டி பிரேக் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவர் சொல்றதை இவங்க நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தீபன் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம சிஐடி கிட்ட சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப சிஐடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே சீக்கிரமா வரதா சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏசிபி இருக்கார்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி உஷா கிட்ட விசாரணை பண்றாரு. இவன் தான் வேணும்ட்டே என்னோட ஹஸ்பண்டை இடிச்சு சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டிரைவர் இருக்கார்ல, சத்தியமா நான் வேணும்ட்டே பண்ணல சார், நான் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டுருச்சு. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தது, சடனா பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு, எப்படின்றதே எனக்கு தெரியல, கண்ட்ரோல் இல்லாம தான் இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏசிபி ஆட்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் சொல்றது உண்மைதான், பிரேக் ஃபெயிலியர் உண்மையிலேயே ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அகில கொஞ்ச நேரம் இங்க நின்று இருக்காருல, அதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அகில் எதுக்காக இங்க நின்னுட்டு இருந்தாரு, அது சரி அகிலுக்காக நீங்க 3 பேர் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒரு லேடி சின்ன பொண்ணோட போட்டோவை வாங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு தான் உஷாவோட பொண்ணா இருப்பாங்க. ஆக்சுவலா உஷாவோட பொண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. பொண்ணு உயிரோட வேணும்னு வச்சுக்கோயேன், நாங்க கேட்டது நீ எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அகிலுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அகில் இருக்கார்ல, அந்த இடத்துக்கு போய் அவங்க கேட்டதை தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அகில் தனியா போறது அகிலுக்கே ஆபத்துன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க யோசிச்சிருப்பாங்க. அகில் நாங்களும் கூட வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன மட்டும் தான் தனியா வர சொல்லியிருக்கான், நான் மட்டும் போய் பொண்ணை காப்பாத்தி கூட்டு வரேன், நீங்க வீட்லயே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் வரன்னு அடம்பிடிக்கிறாங்க. சொல்றது கேளு, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. அகில் சொல்றது சரிதாம்மா, அவன் பொண்ணோட வந்துருவான், நம்ம வீட்லயே இருக்கலான்ற மாதிரி மாமனார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உஷா ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனோம், தீபன் வண்டி எடுன்னு சொல்றாங்க. இதனால தீபனும் சரின்ற மாதிரி வண்டி எடுக்கிறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு ரூட்டுக்கா சுத்திட்டு போறாருல, ஷார்ட் ரூட்ல போய் அவரை பிடிச்சிடலான்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்படி ஷார்ட் ரூட்ல வந்துதான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் எப்பயோ வந்திருக்கணும், வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் உஷா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏசிபி ஆட்கள் இருக்காங்கல்ல, காரெல்லாம் தரவா செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கார்ல எந்த ஒரு சூட் கேஸும் இருந்திருக்காது, சுத்தமா காசு இருந்திருக்காது. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இது காசே இல்லையா, வழியிலேயே யாராவது எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு காசு எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. உஷா இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் காசு எல்லாம் எடுத்துட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது காசு எடுத்துட்டு போலியா, அப்ப நகையா ஏதாவது எடுத்துட்டு போனாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
நகையும் எடுத்துட்டு போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் என்ன எடுத்துட்டு போனார்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காசு நகை இல்லாம என்னத்தை எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி கேட்டுட்டு இருக்காரு. அவன் அண்ணன் கிட்ட மட்டும் தான் பேசினா, அண்ணனுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போன பொருள் தெரியும், என்ன பொருள்னு எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உஷா கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, காப்பாத்தி தரோன்ற மாதிரி ஏசிபியும் சொல்லிட்டாரு. இப்ப ஏசிபியும் எந்த ஆங்கிள் கேஸ கொண்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வேற ஏதாவது அகிலோட கார்ல கிடைக்குதான் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஏசிபி டிரைவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரேக் ஒர்க் ஆச்சுன்னு சொன்னேன், திடீர்னு எப்படி ரிப்பேர் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதான் சார் எனக்கும் புரியல, கடைசியா ஒரு செக்கிங்ல இருக்க ஆபீசர் கிட்ட தான் பேசினேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினதா சொன்னார்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருந்தது, ஒரு ஆபீசரும் இருந்தாரு, இப்ப யாருமே காணோன்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. செக் போஸ்ட் போடுறதுக்கு சில பொருள்லாம் தேவைப்படும்ல, அந்த பொருள்லாம் யாரோ தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஃபேக்கா தான் யாரோ செக் போஸ்ட்டை ரெடி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய வருது. செக் போஸ்ட்ல இவர் ஆபீசர் கிட்ட பேசும்போது தான் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. ஒரு ஆபீசர் கிட்ட பேசினதா சொன்னீங்கல்ல, அவரோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியும்ல, அடையாளம் சொல்லுங்க, நாங்க வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவர் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த நபரோட முகத்தை வரைஞ்சிடுறாங்க. இவன் இதுக்கு முன்னாடி கிரைம் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. எது கூடய மேட்ச் ஆக மாட்டேங்குது. இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. சலோன்ஸ்கி இருக்கார்ல, அகிலோட பாடியை செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஆர்வமா என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அவரோட ஒரு கையில ஐஸ்கிரீம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஐஸ்கிரீமா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஆமா, பட்டர் ஸ்காட்ச் பிளேவர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. உஷா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷார்ட் ரூட்டுக்கா வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்பயோ அவர் வந்திருக்கணும், வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இவங்களுக்கு லைட்டா இடிக்குது. அந்த டைம்ல ஐஸ்கிரீம் கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பொண்ணை கடத்தி வச்சிருக்கும் போது எப்படி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாரு, ஏதோ இடிக்குது, வீட்டுல அவர் சாப்பிட்டாரான்ற மாதிரி கேட்டு பாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தயா தான் கால் பண்ணி கேட்டு பாக்குறாரு. அகிலோட பொண்ணுக்கு ஐஸ்னாலே அலர்ஜியா இருக்கும், அதனால அதிகம் இவர் ஐஸே சாப்பிட மாட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்கன்ற மாதிரி தயா சொல்றாரு. அப்ப வழியில அவர் ஐஸ் சாப்பிட்டிருக்க வாய்ப்பு இல்ல, அப்புறம் எப்படி கையில ஐஸ் பட்டது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வழியில என்னென்ன ஐஸ் கடை இருக்கு, அந்த ஐஸ் கடையில எல்லாம் விசாரிச்சு பாருங்க, இவர் வாங்கியிருக்காரன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்கள் எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அகில் டிராவல் பண்ற வழியில 4-5 ஐஸ் கடை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கா வந்து இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து அகில பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவர் நேத்து வந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. வந்தவர் என்ன ஐஸ் வாங்கினாரு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார், அவர் ஐஸ் வீட்டுல கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் ஆர்டர் பண்ணாரு, ஃபேமிலி பேக் தான் ஆர்டர் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் கடைக்காரர் சொல்றாரு. இது வீட்டுக்கு அனுப்ப சொன்னாரா, எந்த டைம் வீட்டுக்கு அனுப்பியிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சார், இந்த டைம் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த டைம் எல்லாருமே அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல தான் இருந்திருப்பாங்க. சரி, வீட்டுக்கு வந்திருக்கா கேப்போன்ற மாதிரி இவர் கால் பண்ணி கேட்கிறாரு. அந்த மாதிரி ஐஸ்லாம் வரலன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. செக்யூரிட்டி சொல்றதை வச்சு உஷாவும் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, நீங்க அனுப்பி விட்டதா சொல்றீங்க, ஆனா ஐஸ் வீட்டுக்கே வரலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, எந்த பையன் மூலியமா அனுப்பி வச்சீங்க அப்படின்ற மாதிரி தயா கேட்கிறாரு. இந்த கடைக்காரரும் ராகேஷ்னு ஒரு பையனோட பேரை சொல்லிட்டாரு. அந்த ராகேஷ் அமைக்கி விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நேரடியா விசாரிச்சா அவன் மழுப்ப கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், அவன் ஆக்டிவிட்டியை கவனிப்போன்ற மாதிரி அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பைக்ல எங்கேயோ டெலிவரி கொடுக்கறதுக்காக தான் அவன் போயிட்டு இருக்கான் போல. இப்பயும் ஐஸ்கிரீம் தான் கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கவன் ஒரு பஸ் ஸ்டாப்ல வண்டியை நிறுத்திடுறான். யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வீட்டுக்கு போகாம பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறான், யாருமே வர மாதிரியே தெரியல. சரி கிளம்புவோன்ற மாதிரி இவனும் டெலிவரி கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி பண்றான்ற மாதிரி ஆட்கள்லாம் புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. தயா இருக்கார்ல, இங்க யாரோ வருவாங்கன்ற மாதிரி அவன் எதிர்பார்த்திருக்கான். வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பிட்டு இருக்கான். என்னதான் பண்றான்றதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு போன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வீட்டுக்கிட்ட அவன் வந்துடுறான். வந்தவன் வீட்டுக்கிட்ட போய் ஐஸ்கிரீமை தரணும்ல, ஆனா ஐஸ்கிரீமை வீட்டுக்கிட்ட போய் தரமாட்டான். ஐஸ்கிரீமை ஓபன் பண்ணி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறான். யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தி முத்தி கவனிக்கிறான். இப்ப ஐஸ்கிரீமை ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணவன் உள்ள ஏதாவது இருக்கான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பொறுத்திருக்க முடியாது, நம்ம அங்கேயே போயிடலான்ற மாதிரி தயா வந்துடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ராகேஷை போட்டு அடிக்கிறாரு. நேற்றும் இந்த பையன் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருந்திருப்பான். அப்ப பைக்ல வந்து ஒருத்தர் மடக்கி பேசியிருப்பாரு. அந்த ஐஸ்கிரீமை என்கிட்ட தந்துரு, நிறைய காசு தரன்ற மாதிரி காசு தந்திருப்பாரு. இவனுமே அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை தந்திருப்பான். இன்னைக்கும் அந்த மாதிரி அவர் வராருன்னு பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணேன், வர மாதிரி தெரியல, அதனால தான் ஐஸ்கிரீம் பாக்ஸுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான்.
இவன் ஐஸ்கிரீம் பாக்ஸை ஓபன் பண்ணி செக் பண்ணால அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறான். முன்னாடி நாள் அகில் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. இது ஓகேன்ற மாதிரி பாக்ஸை கையில வாங்கியிருப்பாரு. ஓனர் கவனிக்காத போது பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள எதையோ வைக்கிறாரு. அவர் என்ன வைக்கிறாருன்னு தெரியல. இந்த பையன் தள்ளி இருந்து இதை கவனிச்சிருப்பான். சீக்கிரமா என் வீட்டுக்கு சென்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அகில் சொல்லியிருப்பாரு. சரி சார், பையன் இந்த டைம்க்குள்ள சென்ட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்லியிருப்பாரு. இந்த பையன் கிட்டயும் அந்த பொறுப்பை தந்திருப்பாரு. அகில் என்ன வச்சாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. என்ன வச்சாருன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நேத்து மாதிரி இன்னைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அவர் நம்ம கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிருப்பான். இதுதான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அகில் ஐஸ்கிரீம் பாக்ஸ்ல என்ன வச்சாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தயா யோசிக்கிறது. இப்ப டீம் இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க உங்க ஹஸ்பண்ட் இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போலியா, ஏதாவது எடுத்துட்டு போனதை நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல, என்ன கவனிச்சீங்க சொல்லுங்க, அப்பதான் இந்த கேஸுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒய்ஃப் பயங்கரமா யோசிச்சு பாக்குறாங்க. சார், ஒன்னு அவர் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்க ஒரு சின்ன பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி ஒரு பென்ட்ரைவை தான் அவர் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சின்ன பென்ட்ரைவ்ல கம்பெனியோட சீக்ரெட் டேட்டாவை தானே எடுத்துட்டு போக முடியும். உங்க ஹஸ்பண்ட் என்ன கம்பெனில வேலை பாக்குறாரு, என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்றாரு, சின்ன லெவல்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா ஒய்ஃப் வேற எதையோ மறைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க பொண்ணை காப்பாத்தணும் இதை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே இந்த இடத்துல லைட்டா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலேயும் சொல்லாம இருக்க முடியாது சார், இந்த சீக்கிரட்டை சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆர்மில வெப்பன்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அதுல தான் ஹஸ்பண்ட் வேலை பார்ப்பாரு. இதை ரொம்ப சீக்கிரட்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும், யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி உத்தரவு இருந்திருக்கும். அதனால தான் இதெல்லாம் சொல்லாம இவங்க இருந்திருப்பாங்க. சோ ஆர்மி சீக்கிரட்டா தான் அந்த பென்ட்ரைவ்ல வச்சு ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு. கேட்டவனுக்கு அதுதான் தேவை, அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ராகேஷ் பஸ் ஸ்டாப்ல வச்சு ஒருத்தர் பைக்ல வந்து வாங்கிட்டு போனதா சொல்லியிருப்பான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல ஒரு சிசிடிவி இருக்கு. அந்த சிசிடிவில அவன் யாருன்றதை பார்க்க முடியுதா அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யாருன்றது தெளிவா தெரியல, ஆனா அவன் பைக் நம்பர் தெளிவா தெரியுது. இது மூலியமா அவனை அமுக்கலான்னு முடிவு பண்றாங்க. டிரைவர் ஒருத்தனோட உருவத்தை வரைஞ்சாரு பாத்தீங்களா, அவன் பேரு குரு அப்படின்றது. அவன் ஏரியால போன் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். சிஐடி டீம் இருக்காங்கல்ல, சடனா இவனை அமுக்க பாக்குறாங்க. ஏன்னா இவன் தான் அந்த பைக்கோட ஓனரா இருப்பான். இப்போ ஒரு இடத்துல இவனை லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. சத்தியமா அந்த ஐஸ்கிரீம்ல என்ன இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது சார், வாங்கி தர சொன்னாங்க, அதுக்கு இவ்வளவு காசு தரதா சொன்னாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்ட தந்தன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், யார்கிட்டயும் நான் நேரடியா தரல சார், ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் போக சொன்னாங்க, அதுதான் நான் பண்ணேன், கால் மூலியமா மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுவேன்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த நம்பரை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நம்பரை சொல்லிடுறான். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா கால் போகவே மாட்டேங்குது. இத பத்தி அசிஸ்டன்ட்டோ ஏசிபி கிட்ட சொல்றாரு. ஏசிபி இருக்கார்ல, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ற வேலையை பாருங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்போதைக்கு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி குரு கிட்ட சொல்றாரு. குருவோ நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப குரு கொஞ்ச தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் தெனாவட்டா நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஃபேக்டரி மாதிரியான இடத்துக்கு தான் வரான். அங்க இவனோட கூட்டாளிங்க எல்லாருமே இருக்காங்க. இப்ப கூட்டாளி கிட்ட போலீஸ் கிட்ட மாட்டி தப்பிச்சதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்னோன்னே நம்பிட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, சரியான ஏமாறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு நிறைய தகவல் தெரியும் போல, ஏமாத்திட்டு தான் வந்திருக்கான். இவன் சிரிச்சிட்டு இருக்கும் போது ஆட்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்பதான் சிஐடி டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பின்னாடி வராங்களான்னு குரு பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பான். அப்புறம் எப்படி லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா அசிஸ்டன்ட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அதே சமயம் இவனோட நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்கள ஒருத்தருக்கு கால் பண்ணிருப்பாரு. நம்பர் மூலியமா தான் ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப சிஐடியும் குருவோட ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. குருவை லாக் பண்ணிடுறாங்க. பண்ண சொன்னவன உனக்கு நல்லா தெரியும், யார் சொல்லி பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவன் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா உஷாவோட பொண்ணு தான் இந்த இடத்துல இருக்கா. இவனோட பாஸ் ஒரு லேடின்னு நினைக்கிறேன். அந்த லேடி தான் இவன் கிட்ட பேசிட்டு இருந்தா. அந்த லேடி ஒரு ஜீப்ல இந்த பகுதியை நோக்கி போறதா சொன்னா, நீங்க வேணா அப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இப்ப இவர் இருக்கார்ல, டீம் கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறாரு. டீம் 2 டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரா கார்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு லேடியை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவங்க தான் ஜீப்ல யார் கூடயோ போயிட்டு இருக்காங்க. கூட போயிட்டு இருக்க நபர் யாருன்னு தெரியல. பின்னாடி 4 பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அதுல 2 பேர் பக்கத்துல வந்துடுறாங்க. அவங்க பக்கத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த லேடி கோவப்படுறாங்க. கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா டயரை பார்த்து ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க கார் இருக்குல்ல, ஒரு இடத்துல கவுந்த மாதிரி விழுந்துருது. இவங்களுமே சரி பண்ணிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. எங்க காரை கவுத்தி விட்டுட்டாங்க, நீங்க சீக்கிரமா இந்த பகுதியை நோக்கி போங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப தயாவும் அபிஷேக்கும் சேர்ந்த மாதிரி அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்படிலாம் போய் பிடிக்க முடியாது, நம்ம பிளேனை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அபிஷேக்கு பிளேன் ஓட்ட தெரியும் போல, அவருமே இந்த இடத்துல ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. தயா பக்கத்துல உட்காந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க ஜீப்பை கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க.
இவங்க ரெண்டு பேருமே இந்த வழியா தான் ஜீப் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மூலியமா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஜீப்பையும் பாத்துறாங்க. தயா இருக்காரு பாத்தீங்களா, பிளேன்ல இருந்து அந்த ஜீப்புக்கு ஜம்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பக்கத்துல போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அபிஷேகம் பக்கத்துல போறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி தயா கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறாரு. ஜம்ப் பண்ணவரை அந்த ஜீப்ல போயிட்டு இருக்கவங்கள லாக் பண்ணிடுறாரு. ஸ்டார்டிங் காமிச்ச லேடியை மட்டும் தானே நமக்கு காமிச்சாங்க. கூட இருக்க நபர் யாருன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அகிலோட அப்பாவா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. இது நீங்க தான் இந்த வேலையை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தயா ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பையனுக்கு ஆர்மி சீக்ரெட் தெரியும்ன்றது அப்பாக்கு தெரியும். அதை வேற நாட்டுக்கிட்ட வித்தா நிறைய காசு கிடைக்கும்ல, காசுக்காக தான் இந்த பிளானை இவர் போட்டிருப்பாரு. பேத்திய கடத்துன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட இவர் தான் தந்திருப்பாரு. பொண்ணை கடத்திருக்கோம், கண்டிப்பா பென்ட்ரைவ்ல இருக்க டேட்டாவை தந்துருவான் தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் டேட்டாவை தர விரும்பல. பொண்ணை எப்படியாவது நம்மளே சாமர்த்தியமா காப்பாத்திரலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வேணும்ட்டு ஐஸ்கிரீம் கடையில வண்டியை நிறுத்திருக்கான். ஐஸ்கிரீம் கடையில இருக்க ஐஸுக்குள்ள பென்ட்ரைவை வச்சு வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்திருக்கான். என் பையனை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு ஆள் அனுப்பிட்டேன். அவன் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். அதனால தான் என்னோட பையனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நான் யோசிச்சேன். கடைசி நேரத்துல தான் இந்த பிளானை போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்களுக்கு குருன்னு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த பிரேக் வயரை கட் பண்ணிருப்பான். அகில சாவறதுக்கு காரணமா இருந்திருப்பான். அதே மாதிரி அகில் அனுப்புனார்ல, அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பான். இப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.